இப்ப இருக்கிற சூழ்நிலையில வந்து விஜய் சேதுபதி ஒண்ணு வாழ்ந்து காட்டுறவரு, தனுஷ் ஒருத்தர் வாழ்ந்து காட்டாரு. அந்த படத்துல இன்வால்வா ஒரு கேரக்டரா தான் தெரியுமா, தனுஷா தெரிய மாட்டாரு. அதே மாதிரி தான் இங்க இருக்குது. அற்புதமா இருக்கும் படம். அது இல்லாம சூர்யா வந்து இப்ப வில்லனா வந்து உருவெடுத்திருக்கிறது ரொம்ப மிகப்பெரிய திரையுலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு இது. அந்த காலத்துல இருந்த வில்லன்கள் மாதிரியே இப்ப அதிர வைக்கிற ஒரு இதா இருக்குது. அவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிறது. ராயன்னா செங்கோல் ராயன் மாதிரி இருக்குது. கண்டிப்பா இறங்கி செய்வாப்புல. ட்ரைலர் நல்லாவே இருந்தது. நான் படம் வந்து செம்ம வேற மாதிரி கட்டெல்லாம் பறக்குது, என்னென்னமோ தெரியுது. ப்ரோ எஸ்ஜே சூர்யா இருக்கிறாரு ப்ரோ. படம் அங்கே எங்கேயோ போகுது. அங்கே அடிச்சு தனுஷ் பல்ல உடைகிறமோ இல்லையோ, எஸ்ஜே சூர்யா பல்ல அடிச்சு அவரை விரிச்சு கடாசணும். அவள் தான் இல்லை ப்ரோ. எஸ்ஜே சூர்யா இருந்தால் நமக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல. நார்மல் ஃபைட்டு மாதிரி இருக்கக்கூடாது. சூப்பராக தான் இருக்கும். நார்மல் ஃபைட்டாக இல்லாமல் கொஞ்சம் இன்னும் நல்லா டீப்பாக இறங்கி அடிக்கிற மாதிரி இருக்கணும். அவள் தான், வேறு ஒன்றும் இல்லை. நல்லா இருக்கும் ப்ரோ. தேட்டர்லாம் அங்கே தெரிக்க போது அங்கே படம் ரிலீஸ் அன்னைக்கு. படம் வேற லெவல் ப்ரோ. ட்ரெய்லர் வேற லெவல் ப்ரோ. ஃபைட் சீன் தான் ப்ரோ சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்தார் ப்ரோ. நல்லா மொட்டை லாஸ்ட்டு சூப்பராக மஜாவாக இருந்தார். வெயிட்டாக வரும்னு எதிர்பார்க்குறேன். ராயன் ட்ரெய்லர் நல்லா தான் ப்ரோ இருந்தது. தனுஷுக்கு பெருசாக டைலாக் இல்லை. அவர் சைலண்ட்டாக இருக்கிற கேரக்டரை பார்த்தா கொஞ்சம் வயலண்ட் அதிகமாக இருக்கும் போல இருக்குது. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பார்த்தா பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக இருக்குது. கடைசியாக வர அந்த பீட்டாக இருக்கட்டும் எல்லாமே வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. இது ஏஆர் ரஹ்மான் சார் ஒரு கம்பேக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் பயங்கர வெயிட்டிங்கில் இருக்கேன். ராயன் வந்தோடனே ஃபர்ஸ்ட் ஷோ கண்டிப்பாக போகிறேன். ட்ரெய்லர் அருமையாக இருக்குங்க. பாட்டு சூப்பருங்க. எனக்கு இது இந்த இந்தியன் 2 வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க தப்பா. இது வந்து பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் எல்லாத்தோட. அது இல்லைங்க, மெயின் இந்த ஒரு பாட்டு தான் எனக்கு பிடிச்சிது. இந்த பாட்டுக்கோசரமே படத்தை பார்க்கலாம். வேற மாதிரி இருந்துச்சுண்ணா. ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சுன்னா தனுஷ் சாரோட 50 மூவி ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் எஸ்ஜே சூர்யாவோட சாரோட காம்பினேஷன் வேறு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் சூப்பராக இருக்குது. எஸ்ஜே சூர்யா அண்ட் தனுஷ் சார் காம்பினேஷன் ஓகே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ட்ரெய்லர் அற்புதமாக இருந்துச்சு. கெட்ட பார்த்தா இந்த தனுஷோடது வந்து சுல்லான் படம் பார்த்ததுல அந்த மாதிரி ஒரு ஆக்ரோஷம், இந்த அசுரன் அந்த மாதிரி ஒரு ஆக்ஸோடது. இந்த கெட்டப் வந்து மொட்டை கெட்டப்பாக இருக்கும்போது இன்னும் இதாக இருக்குது. அதில் வில்லனா அந்த எஸ்ஏ சூர்யா வர்றது வந்து ரொம்ப ஒரு ஹை குவாலிட்டியாக போகுது. இப்போ இருக்கிற சினிமா உலகத்தில் வந்து ஒரு வாழ்ந்து காட்டுறதுன்னா ஒன்று தனுஷு, ஒன்று விஜய் சேதுபதி. படத்தில் நடித்த மாதிரியே தெரியாது. சுல்லான் ஆகட்டும், அசுரன் ஆகட்டும், சிறுத்தை ஆகட்டும், அந்த கேரக்டர் அது வேலையில்லா படதாரி ஆகட்டும், அந்த மாதிரி வேலையில்லா படதாரி வேங்கை அந்த மாதிரி ஒரு அந்த படத்தில் இன்வால்வாக ஒரு கேரக்டராக தான் தெரியுமா, தனுஷா தெரிய மாட்டார். அதே மாதிரி தான் இங்கே இருக்குது. அற்புதமாக இருக்கும் படம். அது இல்லாமல் சூர்யா வந்து இப்போ வில்லனா வந்து உருவெடுத்திருக்கிறது ரொம்ப மிகப்பெரிய திரையுலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு இது. அந்த காலத்தில் இருந்த வில்லன்கள் மாதிரியே இப்போ அதிர வைக்கிற ஒரு இதாக இருக்குது. அவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிறது, அந்த சண்டை காட்சிகள், அந்த லொக்கேஷன், அந்த சீனுகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக இருக்கும். நல்லா வெற்றி பெறணும்னு வாழ்த்துக்கிறேன். சொல்லவே ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது. ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. நம்ம தனுஷரா இந்த படத்தில் இந்தளவுக்கு நடிச்சிருக்காருன்னா ஃபேண்டாஸ்டிக். தமிழகமே எதிர்பார்க்குற மாதிரி இந்த படத்தை, அதாவது தனுஷ் சாருடைய 50வது படம் டைமண்ட் சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஆடியன்ஸு தான் நம்ம ஃபஸ்ட்டாக போய் பார்க்கணும். ஒரு தமிழ் நடிகர் அவர் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. இதை நம்ம தேட்டரில் பார்க்க நாங்கள் ரொம்ப ஆவலாக இருக்கோம். ட்ரெய்லர் வந்து செம்மையாக இருக்குது. அவர் ஹேர் ஸ்டைல் வந்து சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இவர் எஸ்ஏ சூர்யா வந்து நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் டைலாக்லாம் பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்குது. நீங்கள் ட்ரெய்லரை பார்க்கும் போதுமே அழகாக இருக்குது. இன்னும் படம் இது கூட பிரம்மாண்டமாக பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சூப்பராக வரும், நல்லாயிருக்கு. ராயன்னா செங்கோல் ராயன் மாதிரி இருக்குது, கல்ராயன் மாதிரி இருக்குது. சூப்பராக இறங்கி செய்வார். கண்டிப்பாக இறங்கி செய்வாப்பில். தனுஷ் அதை பார்க்கும்போது லுக்கிங்லாம் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. படம் வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கு. எஸ்ஏ சூர்யா பற்றி எல்லாருக்கும் தெரியும். இல்லைனா நல்லா நடிப்பாப்பில். இந்த படத்தில் நல்லா நடிச்சிருப்பார். ஏன்னா ஒரு டைலாக் கேட்கும் போது நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக இதில் நல்லா பண்ணிருப்பார், எதிர்பார்க்குறோம். நல்லா இருக்கு ப்ரோ. சூப்பராக இருக்குது படம். எக்ஸ்பெக்டேஷன் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். செல்வராகவன் இருக்காரு, சூப்பராக இருக்கும். அதை தான் சொல்கிறேன். அவர் டைலாகே பெருசாக இல்லை. கெஞ்சி கேட்டேன்னு சொல்லும் போதே தெரியுது அந்த மாடுலேஷனு. கண்டிப்பாக அது வயலண்ட்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு கெஞ்சிறதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. ஃபைட் சீக்வன்ஸு மேபி நல்லா தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் சந்தீப் கிருஷ்ணா நல்லா இருக்கார். அவர் பெருசாக காட்டல. ஆனால் ஃபைட் சீக்வன்ஸ் ஒரு சீக்வன்ஸ் காட்டுறாங்க, நல்லாயிருக்கு. செல்வராகவன் எப்படி மொத்த பேருக்கு காட் ஃபாதரே அவர் தான். படம் ட்ரைலரை பார்க்கும்போதே தெரியுது எப்படி அவர் தான் எல்லாருக்கும் மெயினாக இருப்பாருன்னு சொல்லிட்டு. இன்னும் சிஸ்டர் கேரக்டர் ரிவீல் பண்ணல. மேபி சிஸ்டர் வேணால் கில் ஆனதுனால அவன் ஃபேமிலி சைஸ்தால இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கதை அப்படி தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏஆர் பற்றி தெரியும் ப்ரோ, எல்லாருக்கும் தெரியும். அவர் எப்படியும் நல்லா தான் போடுவார். எப்படியும் ஒரு பாட்டி சென்டிமெண்ட்டாக தான் போட போகிறாரு.
மற்ற பாட்டு என்ன லவ் பாட்டு வேணால் நல்லா இருக்குதா என்னன்னு பார்க்கலாம். அவ்வளோதான். நல்லா தான் ப்ரோ இருக்கும். தனுஷ்னாலே இப்போ எல்லா படமும் அவங்க மாசாக தான் பண்ணுறாரு. அவ்வளோ என்ன சொல்கிறது, மட்டமாலாம் எதுவும் இல்லை. பாலிவுட் அடிக்கு போயிட்டாரு. இதே மேலே என்ன இருக்குது, அவ்வளோதான். அது எஸ்ஜே சூர்யா மெயின் ரோலாக இருக்கார். அவர் வில்லன் ரோலு அவர் ஆல்வேஸ் அப்படி தான். இன்னும் பயங்கரமாக மிரட்டுவார்னு நினைக்கிறேன். தனுஷோட டைரக்ஷன் வேறு அவர் எப்படி சொல்கிறது, ஒரு வேறு ஒரு ஜானரில் எடுப்பார். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட ஃபைட் சீக்வன்ஸு எல்லாமே வேறு லெவலில் பண்ணுவார். தனுஷோட 50 அது எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. இப்போ விஜய் சேதுபதி கூட அந்த 50 மூவி வந்து பயங்கர பிளாக் பஸ்டரு. தனுஷ் எப்படி வரப்போகுது தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு படம் சூப்பராக வரும்னு நினைக்கிறேன். படம் வேறு லெவலில் இருக்கும். பயங்கர வெயிட்டிங்கில் இருக்கேன். அந்த கேரக்டரு மேபி எனக்கு தெரிஞ்சு தனுஷாக தான் இருக்கும். அதை மெயின் பண்ணுற அந்த ஓனாய் வந்து தனுஷாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே நல்லா தானே இருக்குது படம். அவர் எடுக்கிறது எல்லாமே ஃபைட் சீன் தான். இப்போ வர்றது தெரிக்க விட்றாரு. எல்லாமே எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. பயங்கரண்ணா வேறு லெவல்னா. ஆனால் பாட்டு தான் சரி திடீர்னு ஞாபகம் வரல எனக்கு. ஆனால் பாட்டு செம்ம பாட்டு. மற்றபடி மற்ற ஆக்ட்ரஸ் எல்லாரும் சின்ன ஷார்ட் தான் வந்துட்டு போயிருக்காங்க. பயங்கரமாக இருக்குது ப்ரோ. சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இவரெலாம் இருக்கார். ஐ மீன் சஞ்சய் அவர் இருக்கார். சந்தீப் கிஷன் இருக்கார். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பயங்கரமாக இருக்கும் ப்ரோ. பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ப்ரோ. அருமையாக இருக்குங்க. சாங்கெல்லாம் சூப்பராக இருக்கு. ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த ஒரு பாட்டுக்கோசரமே படம் ஹிட் ஆகுங்க. புரியுதுங்களா? கண்டிப்பாக எல்லா மக்களும் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா தனுஷ் ஒரு நல்ல நடிகர், நல்லா திறமையான ஆள். இந்த படத்தில் நல்லா நடிச்சிருப்பாருன்னு எதிர்பார்க்குறோம். நம்ம ஏஆர் ரகுமான் மியூசிக் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். செல்வராகவன் சொல்ல தேவையில்லை, அவர் நல்லா நடிச்சிருப்பார். கண்டிப்பாக வந்து இது படம் வந்து ஒரு லெவலாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். டிஷர்ட் பார்க்கும்போது தெரியுது. நல்லாயிருக்கு படம். நல்லா இருந்துச்சு. உடனே அதுக்கு ரீசன் எதனா இருக்கும். கண்டிப்பாக அந்த சீன் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நல்லா கண்டிப்பாக சூப்பராக. அது சொல்லவே தேவையில்லை. ஏன்னா இப்போ இந்தியன் 2ல் வந்து ஏஆர் ரகுமான் மியூசிக் மக்களெல்லாம் எதிர்பார்த்தாங்க. கண்டிப்பாக அது ஒன்றும் அவ்வளோ வரவேற்பு இல்லை. இதில் கண்டிப்பாக ஏஆர் ரகுமானோட மியூசிக்கு கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க. நல்லாயிருக்கு. மியூசிக் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு வித்தியாசமான டம்மு டிம்முன்னு முதல்ல சண்டை காட்சி டம்மு டிம்முன்னு அப்படின்னா இது வந்து வேறு லெவலாக இருக்குது. அது ஒரு இது நல்லா இருக்குது. அதாவது ஒளிப்பதிவு அற்புதமாக இருக்குது. டைலாக் நச்சுன்னு இருக்குது. அதுக்கு சூர்யாவுக்கும் சொல்ல வேண்டியதில்லை, தனுஷுக்கும் சொல்ல வேண்டியதில்லை. அற்புதமாக இருக்குது. அதெல்லாம் நல்லா இருக்குங்க. அவங்க ஒரே இதாக தான் வருது. அந்த வேங்கை, இந்த அசுரன், அதெல்லாம். அதாவது தனுஷை பொறுத்தளவுக்கு நடிக்கிறதெல்லாம் தனுஷாவே தெரிய மாட்டார். அந்த கேரக்டர் என்னமோ அதில் நிற்கிறாரு. அதுதான் அவர் இன்னும் இவ்வளோ பெரிய லெவலுக்கு போகிறது. அதான் எனக்கு பிடிச்சதுன்னா இந்த இதில் வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து விஜய் சேதுபதி ஒன்று வாழ்ந்து காட்டுறவர், தனுஷ் ஒருத்தர் வாழ்ந்து காட்டார். மற்றவங்க நடிக்கிறாங்க, இது பண்ணுறாங்க, எல்லாமே நல்லா தான் இருக்குது. இதில் வந்து அந்த கேரக்டராகவே தெரியறது அவங்க 2 பேர். இது படம் அது சூர்யா வந்து வில்லனாக வர்றது இன்னும் எஃபெக்டாக இருக்குது. 50வது படம் வெற்றி பெற வாழ்த்துறேன். விரும்பி பார்ப்போம். எப்போ வரும்னு எதிர்பார்த்துட்ருப்போம். அவரை சொல்லவே வேணாம். எக்ஸலண்ட் ஆக்டிங். அவ்வளோ, அதாவது சொல்லி வச்ச மாதிரி இல்லை, அது வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. பெரிய எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு. தமிழ்நாட்டில் இந்த படம் ரிலீஸ் ஆனால் ஃபஸ்ட்டு நாங்கள் தான் போய் பார்ப்போம். சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. செல்வராகவன் சார், ஹீரோயினி ஆகட்டும், படத்தில் கேமராமேன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. படத்தினுடைய செலவுகள் தெரியாத நல்லா செலவு பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா வந்திருக்குது. ரொம்ப நன்றி. எல்லாருமே படத்தை போய் தேட்டரில் பாருங்கள். நன்றி, வணக்கம்.